ஹலோ கைஸ், இந்த வீடியோல டஞ்சன் ஆடிசி மேன்வாவோட 47வது எபிசோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். மற்ற 46 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு வீடியோ பார்க்க ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல அந்த ஜின்வூ வந்து எவ்வளவு கேவலமா மத்தவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போறான் அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹங்டே இருந்துட்டு ஒரு மான்ஸ்டரா வந்து மாறி இருந்திருப்பான். அவன் இவங்களை துரத்த அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த ஹங்டே இருந்துட்டு சாக கிடக்கிறப்ப நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சேம்லெஸ்ஸா வந்துட்டு இருந்திருக்கணும், இன்னொரு சான்ஸ் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறப்பதான் அதுக்கு அந்த சைடு இருக்கிற அந்த மான்ஸ்டர்ல இருந்து அந்த பாராசைட் இருந்து கீழே வரதை நம்மளால நோட் பண்ண முடியும். அது நம்ம ஹங்டே கிட்ட வந்துட்டு இருக்கிறதுலயே ஃபுட் பிரமிட்லயே லோவஸ்டா இருக்கிறது நீங்க தான். சாப்பாடே வேட்டையாடி சாப்பிடுற ஒண்ணுதான் நீங்க ஹியூமன்ஸ். உங்க வீக்கான கைண்ட் இருந்துட்டு இந்த கைசர்க்குள்ள மூச்சு வர்றது கூட உங்களுக்கு பெர்மிட் கிடையாது. அப்படிங்கிறப்ப அந்த ஹங்டே இருந்துட்டு என்னது இது, எதுக்காக என்னோட மண்டைக்குள்ள ஒரு வாய்ஸ் கேக்குது அப்படிங்கிறப்ப அந்த பாராசைட் நான் வந்துட்டு உன்ன மாதிரி பாவப்பட்ட கிரீச்சருக்காக எவல்யூஷனை வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ற ஒரு பீயிங், என்ன வந்துட்டு ஏத்துக்கோ ஹியூமன், உனக்கு வந்துட்டு நான் ஒரு புதுசா சான்ஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப ஹங்டே இருந்துட்டு கிரேட் பீயிங் சூப்பர்வைசஸ் எவல்யூஷன், உன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்துட்டு என்ன மாதிரி மனுஷனை வாண்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் ரீசன் இருக்கா என்ன அப்படிங்கிறப்ப அந்த பாராசைட் இருந்து ஒரு ஹோஸ்ட் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹோஸ்டா சூஸ் பண்ணி வச்சிருந்த மான்ஸ்டர் இருந்துட்டு என்னதான் எஃபர்ட் போட்டாலும் சோல்ஜர் அப்படிங்கிற ரேங்கே தாங்க முடியல. என்னோட அட்வைஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு என்னோட பவரை வந்துட்டு அது யூட்டிலைஸ் பண்ணாமே போயிருச்சு. நீ இப்ப பாத்துட்டு இருக்கல, அதுதான் என்னோட ஃபார்மர் ஹோஸ்ட். ஒரு பெத்தட்டிக்கான லிட்டில் சோல்ஜருக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவு வருமோ அதுதான் அதுக்கு வந்திருக்கு. சோ நீயுமே அதே சிமிலர் ஸ்டேட்ல தான் இருக்க போற. ஹவவர் நீ வந்துட்டு கவலையே பட தேவை கிடையாது ஹியூமன். உன்னோட மண்டையும் செஸ்ட் வந்துட்டு நல்ல கண்டிஷன்ல இருக்கு. அதே என்னோட ஃபார்மர் ஹோஸ்ட் அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு அதோட மண்டை மட்டும் தான் டேமேஜ் ஆயிருக்கு. சோ அதை வந்துட்டு உன்னோட புது பாடியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு புது பவரை வந்துட்டு நீ கெயின் பண்ணிக்கோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீ எடுத்துக்கோ, என்னோட ஹோஸ்டா மாறி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கப்ப நீ பாரு என்ன ரொம்ப ப்ரெஷர் பண்ணாத, நான் வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கணும், எதுக்கு இப்படி ரஷ்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப ஆமா ஏன்னா இந்த இடத்துல உனக்கு டைமே கிடையாது ஹியூமன், என்னோட ஃபேட் அப்படிங்கிறது என்னோட ஹோஸ்டோட ஃபேஸ்ட் தான். சோ வைஸா வந்துட்டு முடிவிடு அப்படிங்கிறப்ப என்கிட்ட இருந்துட்டு ஓ உன்னோட ஹோஸ்டுக்கு ஏற்படுற முடிவு தான் உனக்குமா அப்படின்னு நம்ம ரெண்டு பேருமே ஒரே சிச்சுவேஷன்ல தானே இருக்கும். அப்புறம் என்ன நீ என்னமோ பெரிய ஆள் மாதிரி இந்த இடத்துல ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற, ஒருத்தவங்க எப்படி உதவி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியவே இல்லை போல. என்ன பிரேன்னு கூப்பிடுறது, எனக்கு வந்துட்டு பாயிண்டே இல்லாம பேசுறது, நீ வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெஷர் பண்ணா இவ்வளவு பெரிய கண்ணை வச்சுக்கிட்டு நான் வந்துட்டு பயந்து போயிட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறியா? எனக்கு வந்து கேஸ் லைட்டிங்னால மேனிபுலேட் ஆகுறது வந்துட்டு டயர்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் யாருமே என்ன கண்ட்ரோல் பண்ண விட மாட்டேன். இப்பல இருந்து எனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப அந்த பாராசைட் ஒரு மைண்டோட என்லைன்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சாவுக்கு போற மாதிரி தான். என்ன மாதிரியான நினைவுகளை வந்துட்டு நீ பொசஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போதைக்கு உனக்கு சூஸ் பண்றதுக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு இதுக்காக பிகினிங்ல இருந்தே ப்ரிப்பேர்ட் ஆகி தான் இருந்திருக்கேன். நீ தான் இந்த இடத்துல சாய்ஸை வந்துட்டு மேக் பண்ண போற, என்ன வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கோ யூ மாஸ்டர், நான் வந்துட்டு உனக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு உனக்கு தரேன், நீ வந்துட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்காத, நான் தான் உனக்கு வந்து கமாண்ட் கொடுக்க போறேன் அப்படிங்கிறப்ப அந்த பாராசைட் இருந்துட்டு அமேசிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த ஹங்டே இருந்துட்டு பொசஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரோட இவனை வந்துட்டு ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் இப்படியே பிரசன்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா அந்த ஹங்டே வந்து ஃபைனலி நான் வந்துட்டு உங்களை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிறப்ப ஜின்வூ இருந்துட்டு பாத்தீங்களா நான் சொன்னல அது வந்துட்டு ஹங்டே தான், அவன் தான் எனக்காக அந்த ஸ்பைடரை வந்துட்டு நிறுத்தினான். ஆமா உன்னோட பாடிக்கு என்னாச்சு அப்படின்னு கேக்குறப்ப அவன் கையில வச்சிருந்த அந்த இரும்பு கம்பி இருந்துட்டு அவங்கள நோக்கி கொல்றதுக்காக வீசி இருக்கான், பட் மிஸ் ஆயிருச்சு. ஹங்டே இருந்துட்டு இந்த பாடியை வந்துட்டு நான் கம்ப்ளீட்டா பழகிக்கலையா அதனாலதான் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறப்ப அந்த பாராசைட் இருந்து இன்னும் நம்ம முழுசா ஃபியூஸ் ஆகல, போயிட்டு அந்த ஹியூமனையும் ஸ்பைடரையும் வந்துட்டு சாப்பிடு அப்படின்னா தான் நம்மளால கம்ப்ளீட்டா அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப இங்க பாரு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீ சொல்றதை வந்துட்டு நிறுத்து, நம்ம ஃபுல்லி ஸ்டேபிளா இருக்கமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது, நான் தான் சொல்லிட்டல அங்க முன்னாடி நிக்கிறான் அந்த நாய் அவன் தான் எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாப்பாடா இருக்க போறான் அப்படிங்கிறப்ப அந்த பாராசைட்டும் மோசப்படி ஆகட்டும் அப்படிங்கிறப்ப அந்த மேஜர் வந்து ஹங்டே யார்கிட்ட பண்ணி பேசிட்டு இருக்க, அதுக்கப்புறம் இப்ப பண்ண அட்டாக் அப்படிங்கிறப்ப ஹங்டே ஓ சாரி நான் வந்துட்டு ஒரு பாராசைட் மாதிரியான விஷயத்து கூட இன்ஃபெக்ட் ஆயிட்டேனா, இட்ஸ் ஓகே என்னால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், மத்தவங்களுக்கு நடந்தது வந்துட்டு உண்மையுமே ஒரு ஷேம் தான், நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கேனா அப்படின்னு பேசிட்டு பக்கத்துல வந்துட்டு இருக்கப்ப பக்கத்துல வந்துட்டு வராத என்ன ஜின்வூ இன்னுமே அந்த ஹங்டோட முகத்தையும் வாய்ஸையும் மட்டும் இது வச்சிருந்துச்சு அப்படின்னா அது ஹங்டே அப்படின்னு நீ நம்புறியா? இது இப்பதான் நம்மளுக்கு ஹாஸ்டேலா வந்துட்டு நடந்துருச்சு, நம்மள அட்டாக் பண்ணுச்சு, யூ கவர்ட்லி மான்ஸ்டர், நீ வந்துட்டு எங்களை முட்டாளாக்கலாம் அப்படின்னு பாக்குறியா? எங்களோட கம்பெனியோட முகத்தெரிய போட்டுட்டு வந்தா உன்னை நாங்க நம்பிடுவோமா
அப்படிங்கிறப்ப ஹெங்டே இருந்துட்டு மான்ஸ்டர், நான் ஒரு மான்ஸ்டர், நான் தான் உங்க எல்லாத்துலயுமே ரொம்ப மனிதத்தன்மையோட நடந்துகிட்டேன், இருந்தும் என்ன வந்துட்டு மான்ஸ்டர்னு கூப்பிடுறீங்களா? உங்களை பாத்துக்கிறது வந்துட்டு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அந்த குண்டனும் நாலு கண்ணனும் ரொம்பவே வீக்கா இருந்ததுனால கொஞ்ச நேரத்திலே டயர்ட் ஆயிருவானுங்க தோண்டி. அப்ப மத்த ஸ்பைடர்ஸ் எல்லாம் வருதாலேன்னு சொல்லிட்டு நான் தான் பாத்துப்பேன். அதுக்கப்புறம் மிலிட்டரியில மாதிரி நீங்க 2 பப்பட்டு வந்து சண்டை போட்டுக்கப்போ உங்களை கவுண்ட் டவுன் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த வயசான கிழமை அவன் வந்துட்டு நத்திங் பட் ஒரு சொம தான் நம்மளுக்கு, ஆனா ராயல்ட்டி மாதிரி நடத்தும் அப்படின்னு நினைச்சான். நான் வந்துட்டு அந்த ஹங்ஜே மேலேயாச்சும் டிபெண்ட் ஆகியிருந்திருப்பேன். பட் இந்த ஜின்வு நான் இருந்துட்டு அவனே இருந்துட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொல்லிட்டான். உங்கனால பல மாசங்களுக்கு சஃபர் ஆனது வந்துட்டு நான் மட்டும்தான். அது எல்லாமே பண்ணதுக்கு அப்புறமும் என்ன வந்துட்டு இந்த மாதிரி ட்ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு அடாசிட்டி இருக்கா? என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு, என்ன தைரியம் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு கத்துறப்ப காம் டவுன், நீ வந்துட்டு சொல்றது எங்களுக்கு புரியுது, நீ உண்மையுமே ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கதான், நீ வந்துட்டு அப்செட்டா இருப்ப, உன்னோட லுக்ஸை வந்துட்டு வச்சு உன்னை ஜட்ஜ் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு, அது வந்துட்டு நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறப்ப ஹெங்டே இருந்துட்டு ஓ என்னோட நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா, என்னோட ஹார்ட் ஒர்க்கை வந்துட்டு நீங்க அக்னாலேஜ் பண்ணிக்கிறீங்களா, ஆனா அதை இப்பதான் பண்றீங்களா, அதை இப்பதான் உங்களுக்கு பண்றது தெரியுமா? ஓ சரி சரி சரி, இப்ப அதுக்கெல்லாம் அப்செட் ஆகிறதுக்கு நீடே கிடையாதுல, அதெல்லாம் எப்பவே நடந்தது, அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஹாரிபிளா இருந்திருக்கும், பட் ரிசல்ட் வந்துட்டு நல்லா தானே இருக்கு அப்படின்ட்டு மாத்தி மாத்தி பேசுறான். ரிசல்ட்டா அப்படின்னு கேட்க ஹெங்டே என்ன பாருங்க, நான் வந்துட்டு ஒரு சிக்கனி மான்ஸ்டர் மாதிரி இருக்கலாம், பட் இந்த பாடி அப்படிங்கிறது இந்த கைசருக்கு பர்ஃபெக்ட்டா அட்ஜஸ்ட் ஆன ஒரு பாடி. ஹே கிம் ஜின்வோ, எப்ப பார்த்தாலும் நியூலி எவால்டு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பல, அந்த எவால்டு ஹியூமனா தான் நான் மாறி இருக்கேன் அப்படிங்கிறப்ப ஜின்வோ வந்துட்டு கம்ப்ளீட்டா அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான். அப்படிங்கிறப்ப மேஜர் ஹெங்டே நீ வந்துட்டு இன்னுமே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் நீ பேசுறதெல்லாம் பாக்குறப்ப இருக்கு அப்படிங்கிறப்ப ஹெங்டே வந்துட்டு இட்ஸ் ஷேம் தான், நான் வந்துட்டு இன்னும் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல, உங்களுக்கும் கூட இன்னும் சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப ஜின்வூர்ன்ட்டு அந்த சான்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறப்ப ஹெங்டே புது எவால்டு ஹியூமனா மாறதுக்கான ஒரு சான்ஸ் தான், இட்ஸ் சிம்பிள், நான் வந்துட்டு உங்களை சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என் கூட நீங்க மர்ஜ் ஆகி நம்ம கம்ப்ளீட் ஆயிரலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரியே நியூலி எவால்டு ஹியூமனா ஒன்னா சேர்ந்து மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வரப்ப மேஜர் அவனை பிடிச்சி பின்னாடி இழுத்துறாரு. ஜின்வு அந்த சேட்டர் பாக்ஸ கூட்டிட்டு இங்க இருந்து ஓடிடு அப்படிங்கிறப்ப அதன் பட் ஹெங்டே இருந்துட்டு அந்த பாத்தை வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கிறப்ப மேஜர் நம்ம வந்த வழியிலே வந்துட்டு நீ திரும்பி போ, இப்பவே போ அப்படிங்கிறப்ப அந்த ஹெங்டே இருந்துட்டு மேஜர் அடிச்சு தூக்கி வீசுறான். பட் அவர் வந்துட்டு அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாரு பிளாக் பண்ணி. அந்த ஹெங்டே மேஜர் நீங்க வந்துட்டு என்னோட வழியில வராதீங்க, நீங்க வந்துட்டு அந்த ஜின்வை வந்துட்டு என் கையில ஒப்படைச்சு அப்படின்னா உங்களை போக விட்டுறேன், இந்த மொமெண்ட்டுக்காக எவ்வளவு நாள் காத்திருந்தேன் தெரியுமா அப்படிங்கிறப்ப மேஜர் ஹெங்டே சுயநிலைக்கு வா, நீ வந்துட்டு அந்த மான்ஸ்டரால இப்ப கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அந்த பாராசைட்டும் சேர்ந்து கூட சேர்ந்து பேசுது, இந்த புல்ஷிட்லாம் கட் பண்ணுங்க, எல்லாமே என்னோட கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கு, இந்த பாடியும் சரி இந்த மைண்டும் சரி எல்லாமே நான் யோசிச்சுதான் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்துட்டு மத்தவங்க யாரு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட தேவை கிடையாது, இது வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கு, என்னோட போன வாழ்க்கையில சர்ஃபேஸ்ல ஏன் எல்லாமே அப்படி இருந்துச்சு, எதுக்காக நான் வந்துட்டு மத்தவங்க வந்துட்டு என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப மேஜர் மனுஷங்க வந்துட்டு அப்படிதான் இருப்பாங்க, நம்ம வந்துட்டு லோன் உல்ஸ் கிடையாது, மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது அவங்கள நினைச்சு நம்ம கன்சிடர்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் தான். ஒருத்தவங்களோட குறைய வந்துட்டு நம்ம எப்படி மேக்கப் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் மனுஷங்க வந்துட்டு ஒன்னா சேர்ந்து க்ரோ ஆகுறோம் அப்படிங்கிறப்ப ஹெங்டே இருந்துட்டு அதனாலதான் ஒரு கீழ்த்தனமான இனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கூப்பிடுறாங்க. பட் நான் வந்துட்டு டிஃபரெண்ட், இப்ப வந்துட்டு நான் ஹியூமன் கிடையாது, நான் புதுசா எவால்வ் ஆன ஹியூமன் அப்படிங்கிறப்ப மேஜர் இல்ல, நீ வந்துட்டு கைசர்னால இன்ஃபெக்ட் பண்ணப்பட்ட வெறும் ஒரு ஜாம்பி தான், நான் வந்துட்டு இதுக்கு மேல ஒரு சிங்கிள் ஸ்டெப் கூட உன்னை எடுத்து வைக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொடுத்த அந்த பெரிய டவுன் ஜெம் இருந்துட்டு அவர் சாப்பிடுறாரு. இதோட இந்த சாப்டர் இருந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல ஜின்னு அங்கிருந்து தப்பிச்சு முன்னாடி போகிறப்ப அந்த இடத்துல ஜீசாக்கும் அந்த சூப்பர்வைசர் ஸ்பைடர் வந்துட்டு இறந்து கிடக்கிறத பாக்குறான். அப்பதான் பின்னாடி அந்த மேஜர் வந்துட்டு ஜின்னு அது வந்துட்டு இந்த இடத்துல சேஃபா இருக்கு தெரியுமா, நான் வந்துட்டு அந்த மான்ஸ்டர் கொண்டுட்டேன் அப்படிங்கிறப்ப ஜின்னு இருந்துட்டு உண்மையா சொல்றீங்க அப்படிங்கிறப்ப அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு அந்த பெரிய டவுன் ஜிம் சாப்பிட்டு அந்த நாயோட துரோட்டை வந்துட்டு கிழிச்சிட்டேன், அந்த டவுன் ஜிம்மோட பவர் வந்துட்டு உண்மையுமே வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்துட்டு அந்த மேஜரோட தலையை வந்துட்டு வச்சு மிமிக்ரி பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்ப ஜின்னு இல்ல இல்ல என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓடிய போறப்ப ஜின்வு நீ வந்துட்டு எங்க போறதா நினைச்சிட்டு இருக்க ஜின்வு அப்படின்னு இந்த ஹெங்டே கேக்குறப்ப ஜின்வு இருந்துட்டு எப்படி எல்லாமே இது வந்துட்டு மாறிச்சு, என்னோட பிளான் வந்துட்டு பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு, நான் வந்துட்டு சரியான ஒருத்தனை வந்துட்டு டெஸ்பேர்னால ஃபர்ஸ்டே வந்துட்டு சாகடிச்சேன், அதுக்கப்புறம் யாரு செமையா இருந்தாங்களோ அவங்கள வந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன், ஆஃப்டர் தட் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் வந்துட்டு எனிமி கிட்ட மெயின் கேரக்டரை காப்பாத்துறதுக்காக சண்டை போடுவாரு, எல்லாமே அந்த படத்துல வர கிளீஷே பிளாட் லைன் மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு, நான் தானே மெயின் கேரக்டர் அப்படின்னா நீங்க வந்து உயிரோட போய் தானே ஆகணும் ரைட், அஃப்கோர்ஸ் நான் வந்துட்டு இன்னுமே அந்த பிளாட் லைன் படி போயிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த ஆக்சிடென்ட்டா அந்த டவுன் ஜெம்மோட ஹிடன் பவரை கண்டுபிடிச்சது, இந்த கைஸ்ல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சது, என்ன மெயின் கேரக்டரை காப்பாத்துறதுக்காக மத்தவங்க எல்லாருமே அவங்களோட முடிவை நெருங்கினது, லாஸ்ட்லி அவங்க எல்லாத்தையுமே பழி வாங்குறதுக்காக இந்த டவுன் ஜெம்மோட சீக்ரெட்குள்ள நான் இன்னுமே டைவ் பண்ணணும் அப்படிதான் இருக்கும். ஒரு ஹாரிபிள் ஸ்டாமுக்கு அப்புறம் தான் ஒரு பீஸை உங்களால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா என்னோட ஸ்டோரியில வர ஃபர்ஸ்ட் பேஸ் வந்துட்டு இதுவா தான் இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்ப ஹெங்டே என்ன உனக்கு நீயே பேசிட்டு இருக்க, என்ன நீ வந்து கிவ் அப் பண்ணிட்டியா, தட்ஸ் லேம் அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு இல்ல நீ வந்து இன்னுமே
புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் வந்துட்டு ஒரு புது பவரை வந்துட்டு அடைய போறேன். இந்த மொமெண்ட்டை தான் மெயின் கேரக்டரோட அவேக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ட்டு தேவையில்லாம அவங்கிட்ட இருக்கிற அந்த டவுன் ஜெம்மை வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் அவேக்கனிங்ல தான் ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் இருந்தவன் வந்துட்டு ஓபியான மெயின் கேரக்டரா மாறுவான். கண்டிப்பா என்னால இந்த டவுன் ஜெம்மோட பவரை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் வந்துட்டு காமா இருந்து இந்த எனர்ஜியை வந்துட்டு சர்க்குலேட் பண்ணணும். எனர்ஜி டீவியேஷனையும் வந்துட்டு நான் இக்னோர் பண்ணிடக்கூடாது. எல்லா எனர்ஜியும் வந்துட்டு என்னோட கால்களுக்கு அனுப்பி அதை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணா மிச்சிருக்கிற பவரை வச்சு என்னோட மசில்ஸ் போனை வந்துட்டு நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகத்துல போயிட்டு பாரு என்னால என்னோட டவுன் ஜெம் பவர் வந்துட்டு பெர்ஃபெக்ட்டா வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் மெயின் கேரக்டர் அப்படிங்கிற ஆணவத்துல அட்டாக் பண்ண போனா என்கிட்ட வந்துட்டு ஈஸியா அவனை வந்துட்டு மூஞ்சிலே அடிச்சு அங்க இருந்து தூக்கி வீசிறான். ஜின்னு வந்துட்டு நோ நாட் எட், நான் வந்துட்டு இந்த டவுன் ஜெம்மோட பவரை யூஸ் பண்ணி ரீஜெனரேட் பண்ணணும் அப்படின்னுக்கிறப்ப அந்த யங்டே வந்துட்டு அவனோட மூஞ்சிலேயே மிதிக்கிறப்ப வந்துட்டு வலிக்குது அப்படின்னு கத்துறப்ப என்ன விளாண்டு இருக்கியா, இன்னுமே நீ வந்துட்டு சரியான மைண்டுக்கு வரலையா, நீ மெயின் கேரக்டரா, ஆர் யூ சீரியஸ், உனக்கு எங்க இருந்து இவ்வளவு கான்பிடன்ஸ் வந்துட்டு வந்துச்சு அப்படிங்கிறப்ப அவன்ட்டு சேட்டர் பாக்ஸ் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணு சேட்டர் பாக்ஸ் அப்படிங்கிறப்ப அதே மாதிரி ஹீரோ இருந்துட்டு ஹெங்டே வந்துட்டு அந்த இடத்துல குத்தி வீசுறப்ப எப்படி அவன் வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு ஹெங்டே நினைக்கிறப்ப ஜின்னு வந்துட்டு சேட்டர் பாக்ஸ் நீ வந்துட்டு அந்த டவுன் ஜெம்மை வந்துட்டு சாப்பிடணும் இல்லனா நம்மளால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்கிட்ட அது கிடையாது, தேசு இருந்துட்டு அதை வாங்கினாரு, அதை தூக்கி வீசிட்டாரு, தேசு டிசப்பியர் ஆயிட்டாரு, ஹியூன்னும் காணாம போயிட்டான், எல்லாருமே இறக்குறதுக்கு வந்துட்டு எனக்கு பழக்கப்பட்டதான், பட் ஃப்ரெண்ட்ஸ் இறந்தா அது வந்துட்டு வியர்டா ஃபீல் ஆகுது, மிச்சம் இருக்கிற ஃப்ரெண்டை வந்துட்டு நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மிச்சம் யாருமே உயிரோட இல்ல சேட்டர் பாக்ஸ், நமக்கு முன்னாடி இருக்கிற மான்ஸ்டர் இருக்குல்ல அதுதான் எல்லாத்தையுமே கொன்றுச்சு, அதுக்காக நம்ம பழி வாங்கணும், உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக நீ பழி வாங்கணும், அங்க பாரு ஹெங்டேயுமே இருந்துட்டு அந்த மான்ஸ்டர் வந்துட்டு சாப்பிட்டு இருந்துச்சு, ஹெங்டே வந்துட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு, சேட்டர் பாக்ஸ் நம்ம வந்துட்டு ஒன்னா சேர்ந்து சண்டை போடலாம் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக பழி வாங்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஹீரோ வந்துட்டு மேனிபுலேட் பண்றான். அப்ப ஹீரோ இவனு சேர்ந்து பவர் ரிலீஸ் பண்ணிட்டு திஸ் இஸ் இட், இதுதான் சீசன் ஃபினாலே, இதுதான் வந்துட்டு ஹைலைட்டட் கிளைமேக்ஸ், நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கா ஒரு டச்சிங் எமோஷனல் மொமெண்ட் வந்து உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அட்டாக் பண்ண வந்தா என்னடா உரலிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஈஸியாவே இந்த ஹேங்டே அடிச்சு போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஜின்னோ இருந்துட்டு கால்ல போட்டு மிதிச்சிடறான். மறுபடியும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரப்ப ஹீரோட காலை புடிச்சு அங்க இருந்து தூக்கி வீசிட்டு மறுபடியும் ஜின்வையும் இருந்துட்டு ஹீரோ நோக்கி தூக்கி வீசி ரெண்டு பேத்தையுமே அங்க செவுத்துலயே நல்லாடியே அடிச்சாரான். ஹேங்டே ரெண்டு மெயின் கேரக்டரா, அதுக்கப்புறம் கிளீஷேவான ஸ்டோரியா, இப்பதான் புரியுது நீ எல்லாத்தையுமே எதுக்காக பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு நீ வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் மாதிரி தான், நீ வந்துட்டு மெயின் கேரக்டர் பத்தி ஆர்டிக்கல் எழுதுற ஒருத்தன், நீ வந்துட்டு இந்த உலகத்தை பிரைட்டரா மாத்துறவங்க மத்தவங்களை பார்த்து ரொம்ப ஜெலஸா வந்துட்டு மாறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஜின்னு வந்துட்டு இல்ல நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கிடையாது, நான் தான் மெயின் கேரக்டர் அப்படிங்கிறப்ப எஸ் நீ வந்துட்டு கரெக்டா சொல்ற, நீ மெயின் கேரக்டர் இல்ல எக்ஸ்ட்ராவோ கிடையாது, நீ வந்துட்டு ஒரு வில்லன், ஒரு பெத்தட்டிக்கான ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை குத்துறப்ப அந்த இடத்துல பயங்கரமா ரத்தம் தெரிக்குது. ஆனா அது அவனோட ரத்தம் கிடையாது, நம்ம ஹீரோ வந்து தன்னோட உடம்புல அந்த அட்டாக்கை வந்துட்டு வாங்கிட்டான். அப்ப ஜின்னு வந்து சேட்டர் பாக்ஸ் ஏன் அப்படின்னு கேக்குறப்ப ஹீரோ வந்து அழுதுகிட்டு இதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு சாகிறது வந்துட்டு எனக்கு பிடிக்கல, நீ தான் இப்ப இருக்கிற எனக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.